தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ஹாட்ஸ்டாரில் வெளியான லிங்கம்ன்ற ஒரு இணைய தொடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தொடரை வந்து எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமார் வந்து இயக்கியிருக்காரு. தொடர் எப்படி இருக்குது, என்னெல்லாம் இந்த தொடர் பேசுது, இனிமேல் பேச போகுதுன்ற விஷயத்தை வந்து பேசலாம். லிங்கம் இந்த இணையத்தொடரோட கதை என்ன, இவங்க எப்படிலாம் அந்த ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் இந்த சீரீஸ்குள்ளே வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உண்மையில் லிங்கம் யார், எந்த லிங்கத்தை பற்றி இவங்க சொல்ல வராங்கன்றதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிங்கம் அப்படின்னா வந்து ஒரு பேர் வந்து 1980களிலிருந்து ஒரு 90-95 வரையுமே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான ரவுடியாக இருந்தவர் தான் லிங்கம் என்கிற முத்துலிங்கம். ஆரம்பத்தில் வந்து எல்லா கேங்ஸ்டர்களுக்கும் எல்லா தாதாக்களும் எப்படி உருவாகியிருப்பாங்கன்னா ஒரு சாதாரண குடும்ப பின்னணியாக இருப்பாங்க. அவங்களோட கவனங்கள் வாழ்க்கை பயணம்லாம் வேற ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கும். ஆனால் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கையில் வந்து கத்தி வந்து உட்காந்துடும். அந்த கத்தி வந்ததுக்கப்புறம் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள சுற்றி இருக்கவங்களே அவங்கள அதிலிருந்து வெளியில் போக விட மாட்டாங்க. அப்படி தான் இருக்கும் இல்லையா? லிங்கமும் அப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான். நல்ல கபடி வீரர். அவர் வந்து 1980களில் இறுதியில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தென் தமிழகத்தில் குறிப்பாக வந்து மதுரை, திருச்சி, நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரியான ரீஜியனில் கூட லிங்கத்தோட பேர் வந்து ரொம்ப பரவலாகவும் பிரபலமாகவும் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, லிங்கம் வந்து ஒரு கபடியில் ரைடு போனார் அப்படின்னா கண்டிப்பாக எதிரணியினரே ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு இல்லை ரொம்ப அதிர்ச்சியாகிற அளவுக்கான ஒரு பிளேயர் அவர். அப்படி இருக்க லிங்கம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சும்மா கபடி மட்டும் விளையாடாமல் இந்த கபடி மூலியமாக காவல்துறையில் ஒரு போஸ்டிங் கிடச்சுன்னா நம்ம குடும்பம் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வரலாம், இல்லை நம்மளோட கனவும் அதுதான், ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்ற ஒரு இதில் தான் இருப்பார். அப்படி இருக்க லிங்கத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆட்டத்துக்கு கபடி விளையாடும் போது ஒரு எதிர்பாராத ஒரு கொலை நடந்துருது அந்த இடத்துல. அந்த கொலையை பண்ணது யாருன்னா வேற ஒரு கேங் பண்ணிடுறாங்க. பட் அன்னைக்கு கபடி விளையாண்டுட்டு இருந்த ஒரு மெயின் பிளேயராக இருந்த லிங்கத்து மேலே அந்த பழி விழுந்துருது. லிங்கம் தான் அந்த கொலையை பண்ணிட்டாங்கன்னு ஊர் முழுக்க அதை பேசிடுறாங்க. அதுக்காக லிங்கத்தை வந்து செய்யாத கொலைக்காக சிறைச்சாலையில் அடைச்சிட்றாங்க. அடைச்சிட்டு சிறையிலேருந்து லிங்கம் வெளில வந்ததுக்கப்புறம் லிங்கத்து மேலே அந்த பார்வை பொதுமக்களுக்கு வந்து மாறிடுது. என்னென்னா, அதுவரையும் கபடி பிளேயராக மட்டும் பார்க்கப்பட்ட லிங்கம் வந்து அதுக்கப்புறம் ஒரு கொலைகாரனாக பார்க்கப்படுறாரு. இந்த கொலை மூலியம் என்ன ஆகிடுதுன்னா, ஏதாவது ஒரு கடைக்கு போனால் காசு வாங்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா லிங்கம்மை கூப்பிட்டு வரலாம்னு சொல்லி இவங்களை போய் கூப்பிட்றாரு. இப்படி சுற்றி வன்முறை வந்து தொடர்ந்து லிங்கத்தை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வன்முறை ஒரு பக்கம்னா, எந்த கொலையால் அவர் சிறைக்கு போனாரோ அந்த கொலை மூலியமாகவே அவருக்கு வந்து சில பகைகளும் உருவாகிட்டு இருக்கும். உண்மையிலே இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு கோணத்தில் இவருக்கான பகைகளும் இவரை பழி வாங்குறதுக்கான நடவடிக்கைகளும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படியாப்பட்ட லிங்கம் வந்து எப்படி வந்து ஒரு கபடி வீரர் செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போனவர், ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு கேங்ஸ்டராக மாறுறார். இந்த கேங்ஸ்டர் ஒரு காலத்தில் வந்து கன்னியாகுமரியே மிரட்டக்கூடிய இல்லை நடுங்க செய்யக்கூடிய தாதாவை எப்படி மாறினார் அப்படின்றதான் அப்படின்ற கதையை இந்த லிங்கம் இணையத்தொடரில் எடுத்திருக்காங்க. நடிகர் கதிர் வந்து இந்த லிங்கம்ன்ற கதாபாத்திரத்தை அவர் தான் நடிச்சிருக்காரு. கன்னியாகுமரி ஆரம்ப கட்டத்தில் எப்படி கபடி பிளேயராக இருந்து ஒரு போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணி அது கிடைக்காம இந்த வன்முறை பதிக்கு எப்படி திரும்புகிறான்ற ஸ்டேஜிங் ப்ராப்பராக உண்மையான லிங்கமுக்கு என்ன நடந்துச்சோ அதையே அந்த கதைகள் எடுத்துகிட்டு வராங்க. பட் இந்த ஒரு 8 எபிசோடு கொண்ட இந்த தொடரில் வந்து இறுதியில் வந்து ஒரு பெரிய கொலை நடக்குது. அதாவது உண்மையிலே வந்து லிங்கம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் கூட இருந்த நட்பாக இருந்த பிரபு, இன்னொரு வழக்கறிஞர் ஒருத்தர், இவங்க 2 பேரும் இவங்க ஆரம்பத்தில் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளடைவில் ஆக இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் ஆக இவங்க ஒருத்தர் ரொம்ப பெரிய எதிரியாகிடுறாங்க. அப்படி எதிரியாக இருக்கும்போது லிங்கம் வந்து அந்த வழக்கறிஞரை நாகர்கோவில் கிளைச்சரை சாலையில் வச்சு 1990களில் வந்து வெட்டி கொன்னதும் இல்லாமல், அதாவது கோட்லேயே வச்சு கொன்னதும் இல்லாமல் அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து நடு ரோட்டில் வச்சுறார். ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணி தலையை எடுத்து நடு ரோட்டில் வைக்கிறதுன்றது கொல்லப்பட்ட ஒரு குடும்பத்துக்கும் அவங்களோட நண்பர்களுக்கும் ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்குற மாதிரி இல்லையா? அதனாலேயே லிங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய பகை வந்து உருவாயிரும். இதோட தான் இந்த 8வது தொடர் வந்து முடியுது. அதாவது 8வது எபிசோடு வந்து முடியுது. இதோட முடியுது. இந்த செகண்ட் சீசன் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடியருக்கு அந்த லீடிங் கொடுக்குறாங்க. உண்மையான கதையிலிருந்து இந்த இணையத்தொடர் வந்து எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னா, இது ஒரு சாதாரண தொடர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருக்க அந்த வடசென்னை பேட்டர்ன் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு இந்த மாதிரி கேங்ஸ்டர் படங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரவுடிகள் சார்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னது வந்து வடசென்னை வெற்றிமாறன் இயக்கணும். வடசென்னை வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஆயிடுச்சு தமிழ் சினிமாவில். அதை மீறி ஒன்று எடுக்கணும் இல்லையா, டச் பண்ணுற அளவுக்காச்சும் ஒன்று எடுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயமே நடந்துகிட்ருக்கு. இந்த தொடரை பார்க்கும்போது பல இடங்களில் வந்து ஆரம்பத்துலேருந்து 7-8 எபிசோடு வரையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். படத்தில் எப்படி வந்து ஒருத்தன் சாதாரணமாக ஆளாக இருக்கான், மிடில் அவன் எப்படி வந்து பாதிக்கப்படுறான், பின்னாடி அவன் எப்படி ரைஸ் ஆகிறான்ற இந்த ஒரு கேங்ஸ்டருக்கே உண்டான இந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு வடசென்னை மாதிரியான படங்கள் என்ன பண்ணாங்களோ அதே காட்சி அமைப்பு, அதே மாதிரி சண்டை காட்சிகள், அதே மாதிரி வாய்ஸ் ஓவர், இயக்குனர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறதுன்றகாண்டி இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒரு கதையை நம்ம வந்து வித்தியாசமாக சொல்லணுன்றக்காக தான் ஒரு பெரிய தொடரை நம்ம வந்து கையில் எடுக்கிறோம். அதாவது பெரிய கதை சொல்கிற முறையை நம்ம வந்து கையில் எடுக்கிறோம். ஏன்னா இது வந்து கமர்ஷியல் ஃபேக்டரில் இருக்காது.
நம்ம என்ன 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 வேணாலும் ராவா சொல்லலான்ற ஒரு ஃபேக்ட் இருக்குன்றங்காட்டி இந்த மாதிரியான கதைகள் உண்மையாக நடந்த சம்பவங்கள்லாம் வெப் தொடராக மாறுது. ஆனால் இந்த தொடர் வந்து ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையுமே ஒரு ஒரு பெரிய ஒரு மாதிரி நம்மளை சோறு செய்யக்கூடிய காட்சிகள் தான் அதிகமாக வச்சிருக்கு. நல்ல சீன்ப்பா இது வந்து சூப்பர் சீன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த காட்சியும் இல்லை. ஒரே ஒரு காட்சி தவிர அந்த ஒரு காட்சி படத்தோட இல்லை இந்த இணையத்தொடரோட ஸ்டார்டிங்கில் வர அந்த சிங்கிள் ஷாட் ஒரு 6 நிமிஷத்துக்கு வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒரு சிங்கிள் ஷாட் வைக்கிறாங்க. லிங்கத்தை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லி ஒரு மொத்த கேங்ஸ்டர்களும் சின்ன சின்ன ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுற ஒரு சீன் இருக்குது. அதை ரொம்ப இயக்குனர் லட்சுமி சரவணகுமார் வந்து ரொம்ப அழகாகவே வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த அந்த சீனை பார்க்கும்போது ஒரு டென்ஸ் கிரியேட் ஆகுது. இவ்வளோ பேர் வந்து கொல்ல துடிக்கிற ஆள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலமாக அந்த காட்சி எழுப்புது. பட் அதை மட்டும் அந்த காட்சியும் நல்லா எடுத்தவர். அதுக்கப்புறம் மற்ற காட்சிகள் எல்லாமே ரொம்ப சுமாரான ஒரு காட்சியாகவே மாறிடுச்சு. சொல்லப்போனால் இந்த படம் வந்து சர்வைவல் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்குது. அதாவது எது ரொம்ப தகுதியானதோ அது வாழும் அப்படின்ற ஒரு ஒரு லேயரை வந்து லிங்கம் மாதிரியான ஒரு பெரிய டான் அவனை வந்து யாரும் எதுக்கவே முடியாது. அவன் எப்படி பண்ணாலும் அவன் ஏதாவது தப்பிக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பான்ற விஷயத்தையெல்லாம் சொல்கிறங்காட்டி மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல. இப்போ உண்மையிலேயே லிங்கம் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்திருக்காருன்னு நம்ம தகவல் அடிப்படையில் பார்த்தா அவருக்கு வந்து அவரோட சாதிய பின்புலம் வந்து ரொம்ப பெருசாக உதவி இருக்குன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த அடையாளத்தை தான் அவருமே சுமந்துட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட சாதியில் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய டானாகவும் பெரிய அந்த சமூகத்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து அவங்களுக்கும் வேறு சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இவர் சமூக பக்கம் நின்று தான் அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்துருக்காருன்ற விஷயமெல்லாம் இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு ஆளை வந்து அந்த சாதிய பின்புலங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து ஒரு சர்வைவல் த ஃபிட்டஸ்ட்ன்ற பாணியில் இது மேக் பண்ணதே ரொம்ப முரணாக இருக்குது. அது வந்து எங்கேயுமே சரியாக உட்காரல. அப்புறம் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக அனைவருக்குமான பாதுகாவலனாக மாற நினச்ச ஒரு கபடி வீரர், அதாவது ஒரு ஆள் ஒரு இளைஞன் தன்னை யாராவது எதிர்த்தா அவனை அழிப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறார் இல்லையா. இந்த கான்ட்ராஸ்டான விஷயங்களை வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து அவங்க எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் ஏதோ வந்து நம்ம ஒரு வில்லன், நம்ம ரவுடி ஆகிட்டோம், நம்ம எவனா 4 பேர் கொல்ல வருவான், நம்ம சாகக்கூடாது, வரவனா நம்ம கொண்டுறணும் அப்படின்ற பாணியிலேயே அது போய் கடைசியில் வந்து ஒரு சுமாரான சீரியஸ் அப்படின்ற இடத்துக்கு தான் போய் நிற்குது. சில விஷயங்கள் அதான் அந்த சாதிய பின்புலம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இவங்க தொடலை. ஏன்னா அது வந்து இந்த மாதிரியான வெப் சீரிஸுக்கு வந்து அது சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரைட்டிங்காக ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும். சேம் டைம் அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கை, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி தான் இந்த கதை. கன்னியாகுமரியா மாதிரியான அனைத்து நிலங்களும் இருக்குங்க. அதாவது அங்கே கடல் இருக்குது, அங்கே வயல் இருக்குது, அங்கே மலை இருக்குது, இந்த மாதிரியான மொத்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, இந்த லேண்ட்ஸ்கேப்பும் சரியாக அதில் பதிவாகலை. அப்புறம் வட்டார வழக்குமே வந்து கன்னியாகுமரிக்கு உண்டான சில ஸ்லாங்கெல்லாம் இருக்குது. நாகர்கோவில் ஒரு பாஷை பேசுவாங்க, தக்கலையில் ஒரு கொஞ்சம் மாடுலேஷன் மாற்றி பேசுவாங்க. இதெல்லாம் வந்து லேண்டாகவே வந்து அங்கே பதிவாகலை. வழக்கமாக திருநெல்வேலியில் போன என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதை மட்டும் அந்த வட்டார வழக்காக அந்த தொடரில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து எங்கேயுமே வந்து நண்பகத்தன்மையாகவே நம்ம கதைக்குள்ளே போகவே முடியல. எங்கேயோ ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க, இந்த ஏழை வாழையை போல மட்டும் மாற்றிட்டோம்னா இது கிட்டத்தட்ட வட சென்னை மாதிரி தான் இருக்குது அப்படின்ற இடத்துக்கே நம்ம நகர்த்திடுறாரு இயக்குனர். அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருசாக மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த தொடரோட லிங்கம் மாதிரியான ஒரு ஆட்களை வந்து ஸ்போர்ட்ஸ்மனாக இருக்கிற ஆட்களை வந்து இந்த சொசைட்டியும் சரி, இல்லை வந்து ஒரு சில வன்முறையான ஆட்களும் சரி, எப்படியெல்லாம் அவங்கள மடம் மாற்றி ஒரு தவறான வழிக்கு கொண்டு போயிடுறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக எழுதியிருக்கலாம். பட் அங்கே மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு இந்த தொடர். இந்த லிங்கம் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயமும் பேசணும். ரவுடி லிங்கம் ஆக்டிவாக இருந்த காலகட்டங்கள், அதாவது 80களின் இறுதி 90கள் ஆரம்பத்தில் வந்து லிங்கம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அந்த டைம்லலாம் வந்து ஒரு தென் தமிழக டெர்மினேட்டர் அப்படின்ற அளவுக்கான ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்துலேயும் கொலை நடவடிக்கையிலையும் ரொம்ப மூர்க்கமாக இருந்தவர் தான் லிங்கம். அவருக்கு துணையாக இருந்த செல்வம்னு ஒருத்தர் வந்து இப்போ வரையும் ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இன்னொரு கொலை வழக்கில் கடந்த 33 ஆண்டுகளாக மரண தண்டனை கைதியாக, அதாவது தூக்கு தண்டனை கைதியாக இந்த தமிழக சிறைச்சாலையில் அவர் தமிழகத்தில் இருக்க மத்திய சிறைச்சாலை பல சிறைச்சாலையில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கார். அவர் எழுதின புக்கு வந்து ஒரு முக்கியமான புக்கு வந்து கடந்த ஆண்டு வந்து புத்தக கண்காட்சியில் வெளியானது. அந்த நூல் பேர் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதியின் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி, செல்வம் அப்படின்னு அவர் பேர். அவர் எழுதியிருப்பார். அவர் வந்து லிங்கம் கூட இருந்தவன்றங்காட்டி அவர் அந்த புத்தகத்தில் ஆரம்பத்திலே வந்து லிங்கம் எப்படியாப்பட்ட ஆள், அவர் லிங்கத்துக்கு இவர் அடைக்கலம் கொடுத்த விஷயத்தையெல்லாம் அவர் டீட்டெயிலாக எழுதியிருப்பார். முக்கியமாக அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். போலீஸ் டீமுக்கே போய், அப்போ வந்து இவர் போலீஸ் இல்லை, லிங்கம் போலீஸ் கிடையாது, லிங்கம் சாதாரண கபடி பிளேயர் தான். பட் போலீஸ் டீம் இருக்கு இல்லையா, போலீஸ் சில காவல்துறை அணிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க விளையாடுறதுக்கே லிங்கம் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து லிங்கம் வந்து செல்வாக்கான கபடி பிளேயர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் பதிவு பண்ணுறார். இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக செல்வம் எழுதின புக்காக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக நிறைய தகவல்கள் வச்சு இன்னுமே நல்ல நல்ல காட்சிகள் எழுதியிருக்கலாம். பட் ஏதோ வந்து இந்த படம் வந்து அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் எதுவுமே வைக்காமல் சும்மா திராபையான சில சண்டை காட்சிகள், ஒரே இடத்த திரும்ப திரும்ப காமிச்சு அங்கேயே திரும்ப திரும்ப சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வன்முறைக்கு ஏதாவது நமக்கு ஒரு கத்தி எடுத்தோம் குத்தணுன்றது வந்து அது ஒரு வன்முறை கிடையாது. அது வந்து சும்மா வந்து இருக்கிற ஒரு ஆக்ஷன். இப்போ வன்முறையாக ஒரு மனிதன் எந்த இடத்துல வன்முறையாலாம் மாறுறான்ற ஒரு ட்ரிப்பிங் இருக்குல்ல, அது வந்து அவன் எங்கே ஈகோ கிளாஷ் ஆகுது, எந்த இடத்துல அவன் மனசு வந்து
ரொம்ப தீவிரமாக இயங்குதுன்ற விஷயத்தையெல்லாம் ஆர்ட்டாக யோசிக்கும் போகும்போது அங்கெல்லாம் ரைட்டிங் வந்து அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இந்த தொடருக்கு எழுதியிருக்கலாம். பட் இவங்க எங்கேயுமே வந்து அதை சரி பண்ணவே இல்லை. ஒரே ஒரு ஆறுதல் வந்து நடிகர் கதிர். அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிக்கிறாரு. அவர் கடந்த கால படங்களாக இருக்கட்டும், திணைய தொடர்களாக இருக்கட்டும், அவர் ஒரு நல்ல நடிகர்னு திரும்ப திரும்ப அவர் நிரூபிச்சு தான் இருக்காரு. பட் கதை, திரைக்கதை சரியில்லாதங்காட்டி அவரோட பொட்டன்ஷியல் எல்லாம் வீணாகிற மாதிரியே எல்லாமே அமைஞ்சிருது. முக்கியமாக இந்த தொடரில் வந்து ஒரு நல்ல ரோல் தான் பண்ணியிருக்காரு லிங்கம். அதாவது கிட்டத்தட்ட லிங்கத்தை அவர் கொண்டு வந்துட்டார். லிங்கம் எப்படியாப்பட்ட ஆளுன்ற ஒரு ஒரு பிம்பத்தை அவர் கொண்டு வந்துட்டார். பட் ஏதோ மிஸ்ஸிங்ன்ற மாதிரி இருக்குது. பட் அது மேபி அது ரைட்டிங் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த படத்துக்கு நாயகியாக வந்து திவ்யா பாரதி பண்ணியிருக்காங்க. சுத்தமாக செட்டே ஆகாத ஒரு கேரக்டர் மாதிரி அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்ன், அவங்களோட ஃபேஸ் லுக்காக ரொம்ப மாடர்னான ஆளுவங்க. அவங்க வந்து மாடர்னான கதைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக செட் ஆகும். பட் இந்த மாதிரி வந்து 80களில் இருக்கக்கூடிய ஒரு கடலோர கிராமத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரதுன்றது செட்டே ஆகாத ஒரு விஷயமா இருக்குது. சேம் போஸ் வெங்கட் கதாபாத்திரமே இன்னுமே அதெல்லாம் நல்லா எழுதியிருக்கலாம். நல்லா எழுதுனா இன்னுமே நல்ல தொடராகவே வந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக நடிகர்கள் சொதப்பலாக இருக்கட்டும், கதை திரைக்கதையோட பலவீனமாக இருக்கட்டும், வசனங்களுமே பெருசாக கை கொடுக்கல, காட்சி அமைப்பு எல்லா விதத்துலேயுமே இந்த தொடர் வந்து எந்த விதத்துலேயும் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு இடத்துல கூட நம்ம சொல்ல வைக்காது. இந்த தொடரோட பெரிய பலவீனம் தான் சொல்லணும். இதோட 2ஆம் பாகம், அதாவது 2வது சீசன் வந்து வரணும்னு சொல்லி, அதாவது அதுக்கேற்ற லீடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் இந்த லிங்கம் வரப்போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. லிங்கத்தை எப்படி காட்ட போகிறாங்க, இல்லை உண்மையாக நடந்த இவங்க ஏதாவது ஒரு வேறு கதை சொல்கிறாங்களா அப்படின்ற சில எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. பட் இந்த தொடர் ரொம்ப கொஞ்சம் சுமாராக இருக்கங்காட்டி செகண்ட் சீசனுக்கான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமே போயிடுச்சு. அந்த வகையில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு சீரிஸாகவே வந்தது தான் ஒரு துரதிர்ஷ்டம். இந்த ரிவ்யூ பிடிச்சதுன்னா தினமணி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.